ஆன்லைன் சூதாட்ட மோசடி வழக்கு தொடர்பா இந்திய அணியோட முன்னாள் நட்சத்திர வீரர் சுரேஷ் ரெய்னா டெல்லியில இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஆஜராகியிருக்காரு. தனியார் சூதாட்ட செயலியை பயன்படுத்தி சட்டவிரோதமா 2,000 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றது தொடர்பாக நாடு முழுவதுமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. போலி கணக்குகள் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடந்ததாக விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்துல நடித்த பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி உள்ளிட்ட 29 பேர் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் நட்சத்திர வீரரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் அணி வீரருமான சுரேஷ் ரெய்னாவுக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. தனியார் ஆன்லைன் சூதாட்ட செயலியோட விளம்பர தூதராக அவர் செயல்பட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் சுரேஷ் ரெய்னா கிட்ட விசாரணை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனை அடுத்து டெல்லியில இருக்கிற அமலாக்கத்துறை அலுவலகத்துல சுரேஷ் ரெய்னா ஆஜராகியிருக்காரு. சட்டவிரோத பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. சூதாட்ட செயலி விளம்பரத்திற்கான ஒப்பந்த முறை, கட்டணத் தொகை அப்படின்னு பல்வேறு தகவல்களை சுரேஷ் ரெய்னா கிட்ட இருந்து அமலாக்கத்துறை கேட்டு பெற்றதா தகவல் வெளியாகிருக்கு.